ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். வெனஸ்டே மார்னிங் விலாக் தான். அதிகாலை ஒரு 4 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்கள் கூட அழகாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்பொழுதும் போல் புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதையுமே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்றே அப்லோட் பண்ண வேண்டியது. யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன யூடியூப்பில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு. யூடியூப்பில் போடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம்னே நான் சொல்லுவேன். அதுவும் விலாக் எடுத்து போடுறதுன்னா இன்னும் கொஞ்சமே சிரமம் தான் நினைக்கிறேன். நேற்று ஃபுல்லுமே எல்லாம் கம்ப்ளீட்டாக வீடியோலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா கேலரியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஃபுல்லுமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு அப்படியே டெலிட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. டவுன்லோட் பண்ணுற வேலையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. நேற்று காலையிலே ஒரு 8 மணி போலலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங் ஆப்பில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆன மாதிரிக்கே அப்படின்னு நின்றுச்சு. நானும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒன்றும் சரி வர மாதிரி தெரியல. அப்புறம் மறுபடியும் உட்காந்து நேற்று ஃபுல்லுமே எல்லா வரைக்கும் நேற்று பூஜை ரூம்லாம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்துருந்தேன். மதியம் எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுட்டு ஒரு 4 மணியை போல் தான் எடிட்டிங் பண்ண உட்காந்துருந்தேன். ஒரு 5:30 மணியை போலலாம் எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் வீடியோவில் நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆகிரும் அப்படின்னே சொல்லலாம். அதன் கூட இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். என்னென்னு பார்த்திங்கன்னா, கோமதிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்குமே ஆசை தான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு. ஆனால் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னை பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும். இங்கே நம்மள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தீபம் வைக்கிறது பெரிய விஷயமா தெரியல. அந்த ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிறது தான் பெரிய பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. அன்றாடம் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரியும் குளிக்கிற மாதிரியும் அன்றாட வேலைகள் என்னென்னு பார்ப்போம். அதோடு இணைஞ்ச ஒரு வேலையாக நீங்கள் அந்த ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிறதையும் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா அதன் பிறகு பெரிய கஷ்டம் தெரியாது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் அந்த ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதன் பிறகு நம்ம எழுந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே நம்மளுடைய ரொட்டீன் லைஃபாக மாறிடும். அதனால் பெரிய அளவில் நம்ம நினச்சிக்க வேணாம். அதன் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏர்லி மார்னிங் எழுந்திச்சோம்னா தூக்கம் வருமா, டயர்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரிக்கு நம்ம உடம்புல ஏதாவது பாதிப்பு இருந்தால் கூட ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஏர்லி மார்னிங் எழுச்சி உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது கூட குறைஞ்சிரும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ட்ராவலிங்லாம் பண்ணோம்னா அப்படியே கண்லேருந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக வரும். அந்தளவுக்கு கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். நானும் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் இந்த கத்தாழை வச்சு தேய்ப்பேன், வெந்தயம் தேய்ப்பேன், எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ப்பேன், எவ்வளவோ தேய்ச்சிருக்கேன். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தம் செஞ்ச நாள்லேருந்து அது ஒரு ஆச்சரியமாக இருக்கே தான் இருக்குது. அதன் கூடயே சேர்ந்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நார்மல் டெலிவரி தான், 2 குழந்தைங்க. இருந்தாலும் அந்த ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த விலா எலும்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு 30 கிலோமீட்டர்லாம் தாண்டி போயிட்டோம்னா அப்படியே 2 சைடுமே ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி, மூச்சே விட முடியாது எனக்கு. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு. எப்போதுமே இருக்கும் லாங் டைம். இப்போ அம்மா வீட்டில் நான் போகிறேன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் 7 மணிக்கு பஸ் ஏறினேன்னா அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2:30 மணி ஆயிரும். அப்படி இருக்கும்போது ரொம்ப லாங் ட்ரைவாக ரொம்ப நேரம்லாம் உட்காந்து போக முடியாது. அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை என்ன செஞ்சதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அந்த சுத்தமாக அந்த கண் எரிச்சல் அப்படிங்கிறதே இல்லை. நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளை கூட போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்குது. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு. அவங்க கோவிந்தன் கிளின்ராஜ்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவங்களுடைய ஐடி. அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்குமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு ஆசை. பட் என்னுடைய கணவர் தான் என்னுடைய வீட்டில் வரவு செலவு அனைத்துமே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட நான் ஒவ்வொரு விஷயமும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. எண்ணெயெல்லாம் வைக்கணும், எண்ணெய் இப்போ தீபம் வைக்கணும்னா எண்ணெயெல்லாம் வேணும், அதுக்கெல்லாம் அவங்க காசு தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து. நம்ம என்ன தான் பெண்கள் லைஃப்பில் முன்னேறிட்டோம், நம்ம நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இன்னுமே நிறைய பெண்கள் நம்மளாம்
பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம குறையும் சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தவங்க குடும்ப சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சோசியல் மீடியானுங்க வரும்போது நம்ம பொதுவான கருத்தை எல்லாருக்குமே இதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைக்க முடியாது. அந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணவர்கிட்ட வந்து சொல்லி பாருங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செஞ்சு நம்ம தீபம் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் தீபம் வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு மெடிடேஷன் மூலமாகவும் நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து வைக்கலாம். கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுக்கும். இது வந்து நான் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா அது ஆழ் மனதில் வந்து போய் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து உதவும் இல்லையா? அதற்காக தான் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த 2 சிஸ்டருமே கேட்ட கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து எப்போதுமே எழுந்திரிச்சதோட வந்து இப்போ 3:30 மணிக்கு எழுந்திரிக்கிறேன்னா வெளியில் வந்து ஹாலெல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசலையும் கூட்டி விட்டுட்டு சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் அப் ஆகவே போவேன். ஏன்னா தம்பி வந்து முழிச்சிருவான், அவனை வந்து சமாளிக்கணும். இப்போலாம் ரொம்ப வந்து சேட்டை பண்ணுறான். முன்னாடி வந்து அதிகமாக முழிக்கலாம் மாட்டான் நான் எழுந்திக்கிற நேரத்தில். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக பார்த்திங்கன்னா நான் என்ன டைமுக்கு வந்து எழுந்திக்கிறேனோ அதே டைமுக்கு வந்து அவனையுமே வந்து முழிச்சிடுறான். அதனால் அவனை வந்து சமாதானப்படுத்திட்டு அதுலேயே அரை நேரம் வந்து எனக்கு வந்து போயிடுது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம குழந்தைங்கள வச்சுருக்க நம்ம வந்து குடும்பத்தையும் ரன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்மளோட வேலைகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையானுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு கோல மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெருக்களில் வந்து கொண்டுட்டு வராங்க. பழைய பிளாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து போட்டு தான் வாங்குறது. அவங்கள்ட்டையுமே வந்து சொல்லியிருந்தேன், கோல மாவு கொஞ்சம் நல்லா வந்து ஒயிட்டாக எடுத்துகிட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2, 3 டைம்லாம் போடும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டல்லாக தெரிகிற மாதிரி மாவுமே நல்லாவே இல்லை. ஆனால் இந்த டைம் கொண்டுட்டு வந்த கோல மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட் கலரில் நல்லா தெரியுது. எனக்கே போடும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு அதிகாலை நேரத்துலலாம் எழுந்திரிச்சு கோலம் போடுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்கிறது நம்ம சாதாரணமாக வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அது நம்ம உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து குணப்படுத்துது. இப்படி குனிஞ்சு நம்ம வந்து கோலம் போடும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு எலும்பானது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலைக்கு வந்து அந்த எனக்குமே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து தான் நான் வந்து போடுவேன் கோலம். முன்னாடி ஷார்ட்ஸ்லலாம் ஒரு 2, 3 ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் குனிஞ்சாலே அப்படியே 2 இடுப்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி வந்து தோணும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா குனிஞ்சே தான் வந்து கோலம் போடுறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெய்லிக்குமே ஒரு விஷயங்களை வந்து செய்ய செய்ய அது ஒரு நல்ல விஷயங்களா நம்மளுடைய ரொட்டீன் லைஃபாகவே வந்து அது வந்து மாறிடும். அப்புறம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் காலை வேலைகளில் வந்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்க போயிருந்தேன். இது வந்து எங்கள் ஊர் அம்மன் கோவில் தான், எல்லையம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் வைங்க. நான் ஏர்லி மார்னிங் எதுக்காக அதிகமாக அந்த கோவிலெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்னா கோபுர தரிசனம் வந்து கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் நம்ம பார்க்குற அந்த கோபுரம் வந்து ரொம்ப ஒரு நன்மை பயக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வந்து டெய்லிக்குமே தண்ணி வரும்போது அப்படியே கோபுர கலசத்தையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு வருவேன். அதை தான் உங்கள் கூட வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு விஷயம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காலையில் வந்து தண்ணிலாம் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காக்கா குருவிகளுக்கெலாம் வந்து சாப்பாடுமே வச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். குருவி இல்லை, அணில் வந்து பார்த்திங்கன்னா நான் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. எப்போடா நம்ம வந்து சாப்பாடு வந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாமே ரெடியாக நின்றுருப்பாங்க. காக்கா, குருவி, மைனா எல்லாமே. நான் வந்ததோட பார்த்திங்கன்னா டக்குன்னு எல்லாமே வந்து பறந்து ஓடிடும். அதன் பிறகு அவங்கள்ட்டையுமே கொஞ்சம் நேரம் ரசித்து இருந்து பேசிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நம்ம காக்கா குருவிகளுக்கெலாம் வந்து சாப்பாடு வைக்கிறது. தொடர்ந்து நம்ம வந்து அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம வீட்லேயுமே நல்ல ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்கும். இப்போ ரொம்ப நாள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், கடன் தொல்லைகள் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் சந்தோஷமே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை தான் இருக்குது, மனநிறைவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காக்கா குருவிகளுக்கெலாம் சாப்பாடு வச்சு பாருங்கள், நல்ல மாற்றம் வந்து ஏற்படும். இதுக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் வந்து கொடுத்துருப்பேன். புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து பாருங்கள்.
இன்றைக்கி காலையில் காக்கா குருவிகளுக்கெல்லாம் சாப்பாடெலாம் வச்சுட்டு கொஞ்சம் வந்து பாப்பாவுக்குலாம் வந்து முட்டை தோசை தான் வந்து ஊற்றிருந்தேன். அப்புறம் சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அதையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வந்து காலை டிஃபன் வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் அந்த ஸ்பாஞ்சு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை எடுத்து ஃபுல்லுமே சுவரை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷார்ட்ஸு கூட கொடுத்துருப்பேன் க்ளீன் பண்ணுறத பற்றி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்பாஞ்சானது. விலையுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப போட்டு இந்த பிள்ளைங்க கையில் வந்து பென்சில் கிடச்சாலே போதும். அதுதான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த எழுதுறது ஃபுல்லுமே நோட்டில் வந்து எழுத சொன்னோம்னா சரியாக வந்து எழுத மாட்டாங்க. அந்த செவுரானது பார்த்திங்கன்னா ஆவணா போட்டு கிறுக்கி 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 இதுக்கு மேலே தம்பி பையலுக்கு இந்த பென்சில் கிடச்சுன்னா பாப்பாவது ஒரு எழுத்தோடு வந்து முடிச்சுக்கிறோம். அவன் வந்து ஃபுல்லுமே வந்து வீடை வந்து கோடு போட்டு விட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி வந்து 2 குட்டீஸுமே பண்ணுறாங்க சேட்டைகள். அந்த சேட்டையுமே ரசிச்சுக்கிட்டு பார்க்குறதுல அது ஒரு தனி விதமான சந்தோஷத்தை வந்து கொடுக்குது இல்லையா? அப்படி தான் வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து ரிப்ளேட்டாக வந்து கொடுக்குறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபராகிய நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் வந்து நான் என்னுடைய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப அன்பு கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே நன்றி. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.